ஹீரோயினை உள்ள அனுப்புறாங்க. அவ்வளவுதான். உள்ள போன உடனே பூத்தொட்டியெல்லாம் எடுத்து தூக்கி கடாசுறான் ஹீரோயின் மேல. மரியாதையா வெளியில போ, இப்பதானே உன்னை வெளியில துரத்துன, மறுபடியும் ஏண்டி உள்ள வந்த, வெக்கமா இல்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப நான் வெளியில போயிட்டா எங்க அம்மாவை இதோட காப்பாத்தவே முடியாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிற ஹீரோயின் என்ன பண்றானா, நீ வந்துட்டு என்கிட்ட எதா இருந்தாலும் மனசை விட்டு பேசலாம், உனக்கு நான் துணையா இருப்பேன், நீ கவலைப்படாத, உனக்கு நான் ஆறுதலா இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட சமாதானமா பேசிக்கிட்டே பக்கத்துல போறா. செம கடுப்பான ஹீரோ என்ன பண்றான்னா, இவ கைய புடிச்சு அப்படியே முறுக்குறான். யார் ஒண்ணு உள்ள விட்டது, ஆல்ரெடி வந்துட்டு நான் தான் யாரையுமே உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா, நீ என்னையே தொட வரனா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும், நீ எப்பேற்பட்ட கேடு கட்டுவலா இருப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்னு கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னா, இப்போதைக்கு இவன் என்ன நம்மள பண்ணாலும் சரி, இவன் நம்மள கொலையே பண்ணாலும் சரி, இந்த இடத்த விட்டு போக கூடாது, அம்மாவையாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறா. அதே மாதிரி அதுக்கேத்த மாதிரி ஹீரோவும் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டே உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். கடைசியா ஹீரோயின் என்ன சொல்றான்னு, என்ன கொன்னுடு, அதுதான் நல்லது, என் கண் எதிர்க்க எங்க அம்மா சாகிறதையும் நான் பார்க்க வேண்டாம், நானும் சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன், இந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்காம என்ன கொன்னுடு அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் கேட்கும் போது இவனுக்கே வந்துட்டு கொஞ்சம் மனசு மாறுது. அது மட்டும் இல்லாம இப்பதான் ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் மேல இருந்து வித்தியாசமான ஒரு ஸ்மெல் வருது. அது ரொம்ப நல்லா இருக்கு. இவனோட மைண்டையே அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுறான் இவன். உன் மேல இருந்து என்ன ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினுக்கு இப்பதான் ஞாபகம் வருது, அவங்க அப்பா வந்து இவளுக்கு ஒரு ட்ரக்கை ஏத்தி அனுப்புனான் இல்லையா, அதனாலதான் இந்த ஸ்மெல் வருது நம்ம மேல அப்படின்றது புரிய வருது. இவனும் மரியாதையா சொல்லு, நீ என்ன பண்ணிருக்க, உன் மேல இருந்து ஏதோ ஸ்மெல் வருது, அது என்ன ஏதோ பண்ணுது, நீ என்ன ஏதோ பண்ண நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதே நேரத்துக்கு பாட்டிமா அந்த பொண்ணு மேல போய் எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னும் போது 10 நிமிஷம் ஆகுது. இது வரைக்கும் யாருமே 10 நிமிஷம் அவனோட ரூம்ல இருந்ததே இல்ல, போன 2 நிமிஷத்துல வெளியில தள்ளிடுவான். ஆனா இந்த பொண்ணு பரவாயில்ல, அவனுக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு போல, இவ தான் நம்ம வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க அதே நேரத்துக்கு ஹீரோ வந்து அவனை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா அந்த ஸ்மெல்லால அவனால கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. ஆனா ஒரு வழியா அவன் கண்ட்ரோல் ஆயிடுறான். இத பார், நீ என்னை ஏதோ பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்னோட பொண்டாட்டி ஆகணும், உன் வயித்துல என் குழந்தை வளரணும் அப்படின்றது தானே உன்னோட ஆர்டர், அதை வேலையா செய்யறதுக்காக தானே நீ வந்திருக்க இங்க காசுக்காக, கண்டிப்பா அதை நான் நிறைவேற விடவே மாட்டேன், மரியாதையா இங்க இருந்து வெளியில போயிடு அப்படின்னு துரத்திடுறான். கரெக்டா ஹீரோயின் வந்துட்டு வெளியில போறா. அப்ப வேலைக்காரங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாட்டிமா உங்களுக்கு ஆல்ரெடி 5 மில்லியன் உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டாங்க இன்வெஸ்ட்மெண்டா, நீங்க வந்துட்டு கன்சீவ் மட்டும் ஆயிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 மில்லியன் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்றான் அப்படின்னா, ஆல்ரெடி 5 மில்லியன் வந்து பாட்டி கொடுத்துட்டாங்க இல்லையா, அம்மாக்கு சர்ஜரிக்காக 3 மில்லியன் தாங்க அப்படின்னு கேக்குறா. ஆனா